தமிழ்நாட்டில் சினிமாவிலும் அரசியல் ரீதியாகவும் அவர் ஒரு பிரபலமான நபர். அவர் ஒரு இடத்துக்கு வந்தார்னா அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் அவர் மேலே குறை சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவர் தன்னுடைய மூமெண்ட்டை ரிஸ்ட்ரிக்ட், இது ஆக்சுவலாக வந்து செலிபிரிட்டி ஆகிட்டா அதுக்கு அவங்க கொடுக்குற விலைங்க. எல்லாரும் போல் பஜாருக்கு போக முடியாது, சினிமாவுக்கு போக முடியாது, துபாய்க்கு போய் சினிமா பார்ப்பாங்க, புரியுதுங்களா? அப்போது ஒரு பெரிய பிரபலமாக இருக்கிறவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சுதந்திரம் என்பது ரொம்ப நம்ம பரிதாபம் பண்ணோம் அவங்களுக்காக. அவங்க நம்ம நினச்சா போய் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் உட்காந்து சாப்பிடுவோம், இந்த படத்தை பார்க்க போகலான்னு போயிடுவோம். ஆனால் அவங்களால அப்படி வர முடியாது. அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறவங்க ஒரு செலிபிரிட்டியினுடைய இன்கன்வீனியன்ஸ், டிஃபிகல்ட்டிஸை, கஷ்டங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் அப்படி அடித்து விட்டு போகிறது, ரைட்டா? ரெண்டாவது, ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் அவர் எதற்கு வரணும், எதற்கு தான் வந்து தலையை காட்டணும், பர்சனலாக எதற்கு அறிக்கை விடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு சில கணிப்புகள் இருக்கலாம். அவருக்கு 50 வயசு ஆயிடுச்சு இல்லையா? இஸ் நாட் எ சைல்டு. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, எல்லா கட்சியிலும் அதனுடைய உச்சபட்ச தலைவர்கள் தான் எல்லா போராட்டத்துக்கும் வந்துட்டு இருக்காங்களா? எத்தனை போராட்டத்துங்களுக்கு திமுக நடத்துகிற ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு மு க ஸ்டாலின் வந்து முன்னால் நின்று இருந்திருக்காரு.